ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து உங்கள் எல்லாத்தோட ரொம்ப ஃபேவரட்டான மீஷோ ஹால் தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபெஸ்டிவ் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால மீஷோவில் பிளாக் பஸ்டர் சேல் வந்து லைவ்ல இருக்குது. நான் ஆல்ரெடி வாங்கின நிறைய ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சில இது ஆஃப் த ப்ரைஸாக இருக்குது, சில இது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ஃபுல்லாக ஹால் பார்த்துட்டு உங்களுக்கு வாங்குற நீட் இருந்தால் இந்த டைமில் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மீஷோவில் இருந்து அந்த ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கில் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி குர்தாஸ் தான் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட்டாக குர்தாஸ் மட்டும்தான் இருக்க போது. ஒரு ட்ரெஸ் மட்டும் குர்தா வித் துப்பட்டா இருக்கும். அண்ட் இது எல்லாமே இந்த ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கில் அந்த சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணிக்க மாதிரி அந்த நெக் ஒர்க் மட்டும் பண்ணியிருப்பாங்கல்ல, ஃப்ரண்ட் ஒர்க் நெக் ஒர்க். ஸோ அந்த மாதிரி இருக்க கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே இன்றைக்கி அந்த மாதிரி தான் நான் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதான் இன்றைக்கி வந்து ரிவ்யூ அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், லைக் ட்ரைன் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கலாமா வேண்டாமன்றது வீடியோ பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட பர்சனல் அப்டேட்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் வேர் பண்ணியிருக்க இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிந்த்ராலேருந்து வாங்கினது. இது வந்து கோஷ்டிக்கு பிராண்டு தான், மிந்த்ராவில் மட்டும் இல்லை, அமேசான் ஐ திங்க் இது மீஷோவில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த குவாலிட்டியில் இருக்குமான்னு தெரில. இது வந்து நல்லா சூப்பர் சாஃப்டாக ஒரு கம்ஃபர்டபுளான ஃபேப்ரிக்கில் இதே மாதிரி இருக்கும் டாப்பு, இதே மாதிரி இருக்கும் பேண்ட், ஒரு கம்ப்ளீட் கோட் செட்டு அண்ட் நீட்டாக ஒரு ப்ரீத்தபிள் ஃபேப்ரிக்கில் நல்லா இருந்தது இதோட ஃபேப்ரிக்கு. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே நான் வேர் பண்ணியிருக்கிறதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டான ஃபேப்ரிக்கில் இருக்க குர்தாஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிங்க் கலர் குர்த்தா பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருந்தது. இதுக்கு வந்து ஒரு நல்ல ரேட்டிங்கே கொடுக்கலாம், நல்லாவும் இருந்தது. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஜம்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நீட்டாக இருந்தது. அண்ட் கலர் ஆப்ஷன் இதில் நிறையா இருந்தது. நான் வந்து இந்த பிங்க் சூஸ் பண்ணேன். ஸோ இந்த பிங்க் வந்து நீங்கள் ரொம்ப டார்க்காக ஃபீல் பண்ணிங்கன்னா, ஆக்சுவலி இப்போ பார்க்கும்போது எனக்கே ரொம்ப டார்க்காக தான் தெரியுது, பட் நான் போட்டிருக்கும் போது நீட்டாக இருந்த ஒரு ஃபீல் தான் கிடச்சிது. ஸோ உங்களுக்கு இந்த பிங்க் பிடிக்கல அப்படின்னா வேறு கலர் ஆப்ஷன்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், செக் பண்ணுங்கள். பட் இதுவும் வந்து நல்லா தான் இருக்குது. இதோட குவாலிட்டி வைஸ் இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து டபுள் எக்ஸல் சைஸ் தான் எடுத்திருந்தேன். இது வந்து நல்லா பிராண்டு தான் நினைக்கிறேன், அதனால தான் நீட்டாக இருக்குது, நல்லா லூஸாக இருந்தது. பொதுவாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீஷோவில் நம்ம நார்மலாக எடுக்கிற சைஸோடவே எக்ஸ்ட்ரா எடுக்கிற வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருக்கும். லைக் இப்போ நான் நார்மலாக இருக்கிறதுல இப்போ நான் வேர் பண்ணிக்கிறது வந்து டபுள் எக்ஸல்னா, மீஷோவில் டபுள் எக்ஸல்னா ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். மற்ற பிராண்டில் லைட்டாக லூஸாக இருக்குன்னா இது வந்து லைட்டாக டைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சைஸ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ட்ரெஸ் மட்டும் அப்படி இல்லை, இந்த குர்த்தா மட்டும் நீட்டாகவே இருக்குது. ஸோ இதை வந்து கவுன் மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். பேக் சைடு வந்து நாட் இருக்கிறதுனால நல்லா கவுன் மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ஒயிட் லெகின் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். நல்லா இருக்குது, கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு க்ரீன் கலர் டாப்பு. ஸோ இதுதான் வந்து நான் கொஞ்ச நாள் பார்த்து வச்சுட்டே எடுத்தேன். இதுதான் நல்லா யூனிக்காகவும் இருந்தது. என்னன்னா இது ஒரு நார்மல் ஜார்ஜெட் கவுன் தான், நல்லா ஃப்ளேர்டு கவுன் தான், நல்லா சூப்பராக ஃப்ளேர் வந்தது. இதுலேயும் கலர் ஆப்ஷன் இருக்கும். மோஸ்ட்லி இந்த ஜார்ஜெட் அப்படின்னாலே உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எவ்வளோ கலர் ஆப்ஷன் இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு ஒயின் கலர் இருக்கும், ரோஸ் கலர் இருக்கும், க்ரீன் கலர் இருக்கும், லைட் பிங்க் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 6-7 கலர் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதில் தான் இது கண்டிப்பாக ஜார்ஜெட் கலெக்ஷனான்னு பார்க்கும்போது என்கிட்ட இந்த க்ரீன்லாம் இதோட நிறையா டைம் இருக்குது. ஏன்னா ஷாப்ஸிலேருந்து கூட நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எடுப்பேன். ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து மீஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ நல்லா அஃபோர்டபுளாகவும் இருக்கும் அண்ட் ஒர்த்தாகவும் இருக்கும். ஏன்னா இதில் பெருசாக குவாலிட்டி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால நான் சொல்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவில் இந்த மாதிரி அழகான ஒரு பாக்ஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க, நீட்டாக இருந்துச்சு. நல்ல ஃப்ளேர் இருக்க மாதிரியான கவுனு. ஸோ இதுக்கு துப்பட்டா எதுவும் இருக்கா என்னன்னு தெரியல. இதுக்கு வந்து ஒரு க்ரீன் துப்பட்டா இருந்த மாதிரி ஞாபகம், பட் இல்லை போல். இது வந்து ஒரு கவுன் மட்டும்தான், ரொம்ப நீட்டாக இருந்தது. இது கூட வந்து நீங்கள் அதாவது துப்பட்டா வந்து கான்ட்ராஸ்ட்டாக பேர் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், க்ரீன் துப்பட்டாவே பேர் பண்ணிக்கலாம், இல்லை வந்து இது ஒரு கவுன் ட்ரெஸ் மாதிரியே இருந்தது. நான் சொன்ன மாதிரி டபுள் எக்ஸல் தான் எடுத்திருந்தேன், பட் வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்த ஒரு ஃபீல் கிடச்சிது, லூஸ் இல்லை. ஸோ உங்கள் சைஸோடு நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்க கற்றுக்கோங்க, இந்த நீங்கள் மீஷோ ரெகுலராக எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கவுனு, இது வந்து பார்த்திங்கன்னா கவுன் வித் துப்பட்டா, ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சும்மா ஏனோ தானோ ஒர்க்லாம் இல்லை, நல்லா குவாலிட்டியான ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் கேட்லாகில் பார்க்கும்போதே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரவுண்ட் நெக் தான், டபுள் எக்ஸல் சூஸ் பண்ணியிருந்தேன், நல்லா தான் இருந்தது. நல்லா ஃப்ளேர் இருக்கும் கீழே, நல்லா பிளைனான ஒரு ஜார்ஜெட் ஃபேப்ரிக் தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி வாங்கிட்டே பழகிறவங்களுக்கு வந்து இது என்ன ஒரே மாதிரி ரிப்பீட் ஆகுதுன்னு தோணலாம். இதுக்கு வந்து வேல்யூ இல்லாத மாதிரி இருக்கலாம், ட்ரெண்டில் இல்லாத மாதிரி இருக்கலாம். பட் ஆக்சுவலி இது ட்ரெண்டில் தான் இருக்குது. நிறைய இந்த கேரளா பொட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜார்ஜெட்டில் வந்து கவுன் ஸ்டிச் பண்ணி விற்கிறது வந்து அவ்வளோ நல்லா சேலாக போயிட்டுருக்கு. ஸோ அவங்க வந்து ஜார்ஜெட் மட்டுமேலாம் நிறைய பொட்டிக்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இது ட்ரெண்டாக தான் இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்லீவில் மட்டும் இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காது, ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்ட் இது கூட வந்து துப்பட்டாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கவுன் வித் துப்பட்டா இந்த ப்ரைஸ்க்கு ஓகே அண்ட் நீட்டாக இருக்குது. இதுலேயும் நிறைய கலர் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் கொடுத்துருக்க ஒர்க் ஒன்றா இருந்தாலும் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க, அதை நம்ம சொல்லியே ஆகணும். அண்டு
நெக்ஸ்ட் வந்து இதுவுமே வந்து நல்ல யூனிக்கான ஒரு ஜார்ஜெட் கவுன் தான். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் பாருங்களேன், நெக் வந்து நல்லா அந்த நெக்லெஸ் நெக் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன், ஜுவல் நெக் பேட்டர்னில். இது வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ குவாலிட்டியாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும், நல்ல ஜுவல் நெக் மாதிரியே. ஸோ இதோட ஆக்சுவலி கான்செப்ட் என்னென்னா, இது நம்ம போட்டிருக்கும் போது ஜுவல் எதுவும் எக்ஸ்ட்ரா பேர் பண்ணவே தேவையில்லை. அது வந்து ஒரு ஜுவல் நெக் மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதான் வந்து இந்த ஜுவல் நெக் பேட்டர்னில் இருக்க குர்தாஸ். ஸோ அதில் வந்து இது நல்லா ஃபேன்சியாக சூப்பராக இருக்குது. ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு 3/4 ஸ்லீவ், அதுலேயே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டியான ஒர்க்கு. அண்ட் இந்த ஹால்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த ட்ரெஸ்ஸு. கண்டிப்பாக இந்த ட்ரெஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அவ்வளோ நீட்டாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு இந்த ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி ஃப்ளேர்டு கவுன் பிடிக்கும் அப்படின்னா இந்த ப்ரைஸ்க்கு சீரியஸாக நீங்கள் மீஷோ தவிர வேறு எதுலேயுமே வாங்கவே முடியாது. இந்த மாதிரி கவுன்ஸ்க்கு வந்து மீஷோ வந்து சீரியஸாக எனக்கு தெரிஞ்சு வந்து 100 out of 100 கொடுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி இது வித் லைனிங்கோட சூப்பரான ஃப்ளேர்டு கவுனு நான் வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள், அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு இது. ஸோ எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்கினீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் இருக்கும், பட் ஜுவல் நெக் ப்ராப்பராக இருக்கான்னு தெரியல. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாங்க போகிறீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுலேயே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி காமிக்கிறதுல இப்போ குர்தா செட்ஸ்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1-2 கலர் ஆப்ஷன் இருக்கும், அவ்வளோதான். பட் இந்த மாதிரி கவுன்ஸில் நிறைய கலர் ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா ஒரு நார்மலாக இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 6 கலர் இருக்கும், அது எல்லாத்துலேயுமே இருக்கும். பட் சைஸஸ் இருக்கான்னு தெரியல. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் XXL தான் சூஸ் பண்ணேன். மேபி இது எல்லாமே ஒரே பிராண்ட் தான் போல், ஏதோ உமன்ஸ் பஜார்னு எழுதியிருக்கு. ஸோ அது என்னென்னு ப்ராப்பராக தெரியல. பட் இது ரொம்ப நீட்டான ஒரு ஃபிட் அண்ட் ஃப்ளேர் கவுன். இந்த ப்ரைஸ்க்கு வர்த் த மணி. ஃப்ளோர் லென்த் இருக்குது இந்த கவுன், அதான் வெரி மெயினான விஷயம். இதாங்க இந்த வீடியோ நம்ம கூட ஷேர் பண்ணிங்க. அதாவது டாப்பு பேண்ட்டு குர்த்தா செட் அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் டாப்பாக, அது ஃபேன்சியாக இருக்க இந்த மாதிரி டாப்ஸாக, யூனிக்காக இருக்கிற டாப்ஸாக ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ ஷேர் பண்ணியாச்சு. இதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். இதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. லைக் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ தான் சரி, நம்ம கரெக்டாக தான் சூஸ் பண்ணுறோம், மக்கள் எதிர்பார்க்கறதா நம்ம தரோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ரிவ்யூவோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது, இப்போ நம்ம வாங்குறக்கு ஆன்லைனில் பார்க்குறோம்ல, அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக போய் கீழே ஸ்க்ரோல் பண்ணி யாராவது வாங்கி ஃபோட்டோ இதெல்லாம் ரிவ்யூ கொடுத்துருக்காங்களா அதை படித்து பார்ப்போம், இல்லை ஃபோட்டோவாக பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஒன்று வாங்கலாமா வேணாமல் டிசைட் பண்ணோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஆன்லைன் ஷாப்பராக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு ட்ரெஸ்க்கு வந்து சுத்தமாக ரேட்டிங்கே இல்லை, யாருமே வாங்கி ரிவ்யூவே கொடுக்கல அப்படின்னா நம்ம அதை வாங்க யோசிப்போம். ஸோ அதான் கான்செப்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம வந்து இந்த டிஜிட்டல் மூலமாக லைவாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதானே தவிர வேறு இதில் எந்த உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஒன்று வாங்க வைக்கணும் அந்த அவசியம் வந்து இல்லை. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்து தேவை இருந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் வாங்குங்க. வாங்கிட்டு உங்களுக்கு பர்சனலாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.